ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கும்பகோணம் ஸ்பெஷல் கொஸ்து. இது ஒரு கிரேவி. இதை இட்லி, தோசை இது மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 4 டீஸ்பூன், மல்லி 4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 250 கிராம், புளி சிறிதளவு, கத்தரிக்காய் 3 நம்பர், சுண்டல் 50 கிராம், வெல்லம் சிறிதளவு, மிளகாய் வத்தல் 5 நம்பர், இஞ்சி சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, கட்டி பெருங்காயம் சிறு. ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். கட்டி பெருங்காயம் சேர்க்குறனால சீக்கிரமாகவும் டைஜஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி கொஸ்துக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குறதும் இந்த கட்டி பெருங்காயம் தான். பெருங்காயம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க 4 ஸ்பூன் மல்லியை சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து விடணும். மல்லி லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகா வத்தலை போட்டு கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம ஆற வச்சு பவுட்ரு பண்ண போகிறோம். இதை அரைக்கும் போது கூட இஞ்சியும் சேர்த்து போட்டு அரைச்சி பவுட்ராக்கிக்கணும். இப்போ அந்த மிக்ஸை அரைச்சி பவுட்ராக்கியாச்சு. இந்த பவுட்ரு ரொம்ப மாவாகவும் இல்லாமல் ரொம்ப குருணையாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும். கொஸ்தில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, இந்த மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இது மட்டும்தான் கொஸ்துக்கு மனம் சுவை கொடுக்கக்கூடியது. நமக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது கொஸ்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுறத விட 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கணும். ஏன்னா கத்திரிக்காய் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் தான் வேக போகுது. அதுக்காக தான் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஊற்ற சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விடணும். கத்திரிக்காவை நீளமாக கட் பண்ணி போட்டு நல்லா வேக விட்டு மிக்சியில் ஒரு அடி அடிக்கிறவங்க அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை, எங்களுக்கு மிக்சியில் அடிக்க தேவையில்லை, நாங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விட்டு கிரேவியை யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்றவங்க அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க விருப்பப்படி பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கி வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயமும் கத்திரிக்காயும் ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்பவும் அரைப்பட விட்டுறக்கூடாது, லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், இதை விட இன்னும் அரைப்பட விட்டுறக்கூடாது. ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. இதில் ஒரு மிளகாய் வத்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுடலாம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் கத்திரிக்காய் பேஸ்ட்டை போட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுறணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம்.
நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கரைசலை இப்போ ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துறாமல் ஒரு கிரேவி பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஐம்பது கிராம் சுண்டலை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். புளிக்கரைசல் மசாலா எல்லாம் கலந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறணும். கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கும்பகோணம் ஸ்பெஷல் கொஸ்து ரெடி. கும்பகோணத்தில் டிஃபனுக்கு இது இல்லாத ஹோட்டலே இருக்காது. அந்தளவுக்கு கொஸ்து ஸ்பெஷல். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.